சிவசங்கரியின் 47 நாட்கள். அதில் இன்று 34வது நாள். அத்தியாயம் 22. நடந்ததை நினைத்து பார்க்கிற போதெல்லாம் விஷாலியின் உடம்பும் மனசும் அதிர்ந்தன. சம்பவம் நடந்து 3 நாள்கள் ஆன போதிலும் கண்களை மூடிக்கொண்டால் ஹோவென்ற பனிக்காட்டில் தான் தனித்து நிற்கிற மாதிரியும், அம்மா என்று அழுகிற மாதிரியும், குமார் ருத்ரதாண்டவம் ஆடுகிற மாதிரியுமே தோன்றின. நான் பண்ணினது அசட்டு காரியம்தானே. வழியை எப்படி மறந்து போனேன்? அந்த மொட்டை மரத்தை ராவோடு ராவா யாராவது வெட்டிட்டாளா? அன்னைக்கு குமார் வரலைன்னா என்ன ஆகியிருக்கும்? செத்து சமாதியாகி இன்னைக்கு 4ஆம் நாள் ஆகியிருக்கும். செத்துப்போனாலும் போய்விடுவோம் என்ற நினைப்பு அன்று எழுந்தபோது பயந்து போனாள் அல்லவா? எனக்கு உசுறு வெல்லமா? அதனால்தான் அப்படி பயந்து போனேனா? அதனால்தான் குமார் காரில் வந்து காப்பாத்தினப்போ சந்தோஷப்பட்டேனா? விசாலிக்கு தன்மேலேயே சலிப்பு தோன்றியது. மனசில் ரோஷம், வெக்கம், மான அவமானம் இல்லாமல் இங்கே குமாரோட நடத்துகிற வாழ்க்கை எத்தனை கேவலமானது. இதிலிருந்து தப்பிக்க விரும்பித்தானே ஓடினேன். அதில் தோத்து போனதும் மகிழ்ச்சியோட சாக தயாராக இருந்திருக்க வேண்டாமா? இது என்ன கோழைத்தனம்? உயிர் வாழ்கிறதுக்காக நான் எந்த விதமான வாழ்க்கைக்கும் தயார்னு தானே அர்த்தம். சி. அன்று காலை வீட்டுக்கு வந்த பிறகு, காப்பாற்றப்பட்டு விட்டோம் என்ற சந்தோஷம் தணிந்த பிறகு குமாரை நினைத்து ரொம்பவும் கலங்கி போனாளே. காரை விட்டு இறங்கிய குமார் சாம் உடன் இருப்பதால் கோபத்தை அடக்கி கொண்டு தவிப்பை மட்டும் வெளிக்காட்டினான். விஷாலி, விஷாலி, யூ ஆர் அலைவ், தேங்க் காட். மை செல், ஆர் யூ ஆல் ரைட் என்று வேண்டுமென்றே ஆங்கிலத்தில் பேசிய வண்ணம் அவளை நெருங்கினான். விஷாலிக்கு இவன் பரிவு புரிவது இப்போது அவனுக்கு அவசியமில்லை. சாமுக்கு தெரிய வேண்டும். தங்கையை காணாததால் அண்ணன் எப்படி துடித்து போனான் என்பது சாமின் கருத்தில் பதிய வேண்டும். இருவருமாக விஷாலியை 2 பக்கமும் கைகொடுத்து தூக்கினார்கள். குழந்தை போல் அவளை வாரி அணைத்து பின் சீட்டில் படுக்க வைத்தான் குமார். வீட்டுக்குள்ளும் தூக்கியே வந்து அவளது கோட், பூட், சூட் முதலியவற்றை கழற்றினான். சாம், கீழே கப்போர்டில் 2 ஹாட் வாட்டர் பேக் வச்சுருக்கேன், நிரப்பி கொண்டு வா. லிவிங் ரூமில் நெருப்பை மூட்டு. இந்த அறையின் சூடு இவளுக்கு போதாது, ப்ளீஸ் என்று பணித்தான். ஒரு கிளாஸில் பிராந்தியை கொஞ்சம் விட்டு விஷாலியின் உதட்டில் அழுத்தி வைத்து தலையை நிமிர்த்தி குடிக்க வைத்தான். கை, பாதம் இவற்றை சூடு பறக்க தேய்த்தான். சாம் கொணர்ந்த ஹாட் வாட்டர் பைகளை அவள் முதுகின் கீழ் வைத்து படுக்க வைத்தான். தடித்த கம்பளி 2ஐ பிரித்து போர்த்தினான். இதற்குள் சாம் மூட்டின கணப்பின் சூடு அறைக்குள் பரவத் தொடங்கியது. விஷாலி தன் சோர்வு நீங்கி கண்களை விழித்து சாதாரணமை கை கால்களை நீட்டி மடக்க 1/2 மணி நேரம் ஆயிற்று. சூடான காஃபி கலந்து அவளிடம் குடிக்க கொடுத்த குமார் சாமுக்கு நன்றி சொல்லி அவளை அனுப்பி வைத்தான். விஷாலியோடு அவன் ஒன்றுமே பேசவில்லை. அலுப்போடு கண்களை மூடினவள் அப்படியே தூங்கினபோது அவளை தொந்தரவு செய்யவில்லை. மணி 12ஐ நெருங்குகையில் விஷாலி எழுந்து பாத்ரூம் போய்விட்டு வந்தாள். அவள் சரியாகிவிட்டாள் என்ற தைரியம் வந்ததால் இத்தனை நாளிகையை அடக்கி வைத்திருந்த சீற்றம் பீரிட்டு எழ குமார் கேட்டான். எங்கடி போன? கழுத ஸ்னோவில் விரைச்சி செத்துருந்தா உன் பாடு தேவலை, போயிடுவ. ஆனால் நான் போலீஸ் கேஸ்லெல்லாம் மாட்டிண்டு முழிக்கணும். யாரோட பணம்னு கேட்பா, என் தங்கையோடதுன்னு தெரிய வரும். விசாரிச்சா என் தங்கை இல்லை, என் பொண்டாட்டின்னு புரிஞ்சுப்பா. நான் மாட்டின்று திண்டாடணும். அதானே உன் இஷ்டம்? சனியனே! காலையில் வீட்டுக்குள் நுழைந்து விசாலியை காணோம் என்று தெரிந்தபின் தவித்த தவிப்பு அவனுக்கல்லவா தெரியும். வீட்டை விட்டு வெளியே ஓடுமளவுக்கு துணிச்சல் பிறந்திருப்பதை நினைத்து அவனுக்கு அசாத்திய கோபம் மூண்டது. விசாலியை கண்டுபிடித்தாக வேண்டும், உடனே உடனே. யாரிடமும் எதுவும் பேசிவிடுவாள் என்ற பயம் இல்லை. ஆனால் செத்து போய்விட்டால் வம்பு. வேற வினையே வேண்டாம். போலீஸ் விசாரணை, உண்மை. சாமுக்கு எதிரில் அவன் ஆத்திரத்தை காட்டக்கூடாது என்று அடக்கி கொண்டு படுத்திருந்தான். நல்ல வேளையாய் சாம் அவளை பார்த்திருக்கிறான். இல்லாவிட்டால் குமாரின் பாதாதி கேசம் நடுங்கியது. அதிர்ஷ்டம் குமாரின் பக்கம்தான். எண்ணி 5வது நிமிஷம் விசாலியை பார்த்து வீட்டுக்கு தூக்கி வந்தாகிவிட்டது. விசாலியை உலுக்கி எங்கேடி போனாய் என்று அலற நினைத்தாலும் பொறுமையாயிருந்தான். தூங்கி எழட்டும் சனியன். கொஞ்சம் தெம்பு வந்ததும் விளாசுகிற விளாசில் அஸ்தியில் ஜுரம் பிடிக்கணும். படிக்காத கிராமத்து பொண்ணை அழைச்சுண்டு வந்தா சொன்னபடி ஆடுவான்னு எப்படி தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஹாயா பணம் சம்பாதிக்க ஒருத்தி கொஞ்சி கைகால் பிடிச்சு உட்கார்ந்த இடத்துல சிசுருசை பண்ண நம்மூர் பண்பாடுள்ள ஒருத்தின்னு ஆசைப்பட்டது நடக்கலையே. இவளை கூட்டிண்டு வந்ததே தப்போ? கிணறு வட்ட பூதம் புறப்பட்ட கதையா? இவளால் நான் இதுநாள் அனுபவித்து வந்த வாழ்க்கையும் போயிடுமோ? பிச்! இவளை என்ன பண்ணினா தேவலை என்று ஆத்திரத்துடன் விஷாலி கண் முழிக்கும் போது ஆத்திரம் உச்சகட்டத்தில் இருந்தது. சொல்லேண்டி கழுத, வீட்டை விட்டு எதுக்காக வெளில போன?
நம்பும்படியாவது எதையாவது சொல்லலைன்னா கொன்னுடுவான் போல இருக்கே. என்ன சொல்கிறதுன்னு புரியலையே. அவள் ஜடமாய் உட்கார்ந்திருப்பது இன்னும் எரிச்சலை ஊட்ட அவள் கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு சமையலறையில் போனான். ரொம்ப துளுத்து போயிட்டே போ. போனா போகிறதுன்னா குப்பையில் கிடந்த ஒன்றை குடிசையில் வாழ்ந்த ஒன்றை தூக்கி மாடு வீட்டில் வைக்க நினச்சம்பாரு. அது ஏன் தப்பு. உன்னை வைக்கிற இடத்துல வச்சாத்தான் சரியா இருப்பேன். நாயே, சனியனே. லூசிக்கு இவள் காயத்தை ஒரு காரணத்தோடு காட்டும் சித்திரவதையாக என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் எவர் சில்வர் தொட்டிக்கு நேராயிருந்த குழாயை திருப்பினான். ஆவியோடு கூடிய வெந்நீர் கொட்டத் தொடங்கியது. கண்களில் ராட்சசத்தனம் கூத்தாட விசாலியின் கையை அதற்கு நேராக, வலது கையை அதற்கு நேராக, அந்த வெந்நீருக்கு நேராக நீட்டி அவள் திமிராமல் இருக்க இன்னொரு கையால் அவள் தோளை அழுத்தி பிடித்து கொண்டான். ஆ, ஐயோ! என்னவென்று புரிவதற்குள் குமார் அவள் கையை கொதிக்கும் நீரில் நீட்டிவிடவே பயங்கரமாய் அலறினாள் விசாலி. விரல்கள், உள்ளங்கை, தோல் நொடிப்பொழுதில் வளண்டு போயின. கையை எடுத்துக்கொண்டு அம்மா என்று தரையில் விழுந்து கதறினாள், கத்தினாள். விஷாலியின் துடிப்பு இப்பொழுது குமாருக்கு சற்று திருப்தியாக இருந்தது. துடி, நன்னா துடி. கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைனா இப்படித்தான். இன்னிக்காவது கையோட போச்சு. இன்னொரு தடவை இப்படி நடந்துண்டே மூஞ்சி, உடம்பு எல்லாத்துக்கும் இதே கதிதான். புரியறதா? அவன் சொன்னதை காதில் வாங்காமல் விஷாலி வலி தாங்காமல் பெரிதாய் அழுதாள். கட்டை விரலை தவிர 4 விரல்களிலும் உள்ளங்கையிலும் பெரிய பெரிய குப்புளங்கள். ஒரு சில இடங்களில் தோல் வழண்டு போய் வெள்ளையாய் நீர் கசிந்தது. கை ரொம்ப எரிந்தது, வலித்தது. நடுநடுவில் அழுகையை நிறுத்திவிட்டு வாயால் ஊதினாள். அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அம்மா, ஐயோ! இப்போ சொல்லு, எதுக்கு வெளியில் போனேன்? இனியும் சும்மா இருந்தால் இவன் இன்னொரு கை, முகம், உடம்பை மிச்சம் வைக்க மாட்டான் என்ற பீதி எழ வாயில் வந்ததை அரற்றினாள். பனி கொட்டுறதை பார்க்க ஆசையாக இருந்தது. அதில் நடந்தால் எப்படி இருக்கும்னு தோணித்து போனேன். ஆ, உண்மையைத்தான் சொல்லுறாளா? 2 நிமிஷம் நின்றுட்டு உள்ளே வர வேண்டியது தானே? அப்படித்தான் நினச்சி போனேன். கால் புதஞ்சு நடக்கிறது வேடிக்கையாக இருந்தது. ஆ, கொஞ்சம் தூரம் போனதும் திரும்பி வர வழி தெரியலை. அம்மா, வலிக்கிறது, தெரியறது. நிஜமாய்த்தான் வெளியே போய் வழி தெரியாமல் மாட்டின்ட்டுட்டாளோ? நான் தான் அவசரப்பட்டு ரொம்ப கொடுமையாக நடந்துட்டேனா? மருந்து அலமாரியிலிருந்து ஆன்டிசெப்டிக் கிரீம் கொண்டு வந்து தடவி பஞ்சை வைத்து கட்டு போட்டான் குமார். தங்கள் குடும்ப டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டான். கையில் படாமல் விஷாலிக்கு ஓவர் கோட் போட்டு காருக்கு அழைத்து போனான். நீ என்னை ஏமாத்திட்டு ஓட பார்த்தேங்கிற நினைப்பு தான் எனக்கு வெறி கொடுத்துடுத்து. என்னை வீணா சீண்டி ஏன் வலிய கஷ்டத்தை அனுபவிக்கிற? விஷாலி பதில் சொல்லாமல் கார் சீட்டில் சாய்ந்து கொண்டாள். அவளுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஒரு பக்கமாய் ஒடுங்கி கொண்டாள். கை வேறு விண்ணென்று தெரித்தது. டாக்டர்கிட்ட நீ ப்ரெஷர் குக்கர் திறக்கிறப்போ அஜாக்கிரதையாக இருந்த காரணத்தால் கையில் ஆவி அடிச்சுடுத்துன்னு சொல்ல போகிறேன் என்ன? கார் கிளினிக்குள் நுழைந்தது. கையை சோதனை செய்து வளண்டு போன தோள்களை கத்தரித்து மருந்து தடவி பேண்டேஜ் போட்டு சீழ் கோக்காமல் தடுக்க ஊசி போட்டு வலி குறைய தூங்க உள்ளுக்கும் மாத்திரைகள் கொடுத்தார் டாக்டர். நல்ல வேளையாக மேல் தோல்தான் காயமாகத்தான் இருக்கிறது. 4 நாள்களில் நன்றாய் ஆறிவிடும் என்று அவர் சொன்னது குமாருக்கு திருப்தியாக இருந்தது. லூசி சனி இரவுகளில் ஊர் திரும்பினாள். விசாலியின் குக்கர் விபத்தை கேட்டு மிகுந்த கவலையுற்றாள். இந்த சின்ன பொண்ணுக்கு ரொம்ப போதாத காலம் குமார். ஒன்று மாற்றி ஒன்றாய் படுத்துகிறது. நம்மை நம்பி ஊர் விட்டு ஊர் வந்திருக்கிறாள். நாம் தானே அவளை கவனிப்பாய் கவனித்து கொள்ள வேண்டும். ஞாயிறு பூராம் அவளை கிட்டத்தில் இருந்து விஷாலிக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தாள். நிறை மாச கர்ப்பிணியான அவள் இத்தனை அன்புடன் தன்னை கவனித்தது விஷாலிக்கு இதமாயிருந்தது. இன்று கை ரணம் நன்றாய் குணமாயிருந்தது. காலையில் டாக்டரிடம் போனபோது பேண்டேஜ் இனி தேவையில்லை என்று சொல்லி ஆயின்மெண்ட் தடவி உள்ளுக்கும் மருந்து கொடுத்தார். 1 வாரம் பொறுத்து வந்தால் போதும் என்று சொல்லி அனுப்பினார். விஷாலி கிராமத்தில் பிறந்தவள். வெயிலிலும் மழையிலும் ஆடி திரிந்தவள். அதனால் நோய்க்கிருமிகளின் பாச்சா அவளிடம் பலிக்கவில்லை. ஜுரம் வராமல் செப்டிக் ஆகாமல் அவள் ரணம் ஆறியதற்கு அவளின் ஆரோக்கியமான தேகவாகுதான் காரணம். வெள்ளிக்கிழமை ஓடிய அனுபவத்தாலும் பின்பு குமாரிடம் தண்டனை வாங்கியதாலும் ஒரு பெரிய பாடம் ஒன்றை கற்றுக்கொண்டாள் விசாலி. என் தலையெழுத்தை என்னால் மாற்ற முடியாது. எதையாவது செய்யப்போய் அடி உதை வாங்க நம்மால் இயலாது. நடக்கிறது நடக்கட்டும் என்ற விரக்தி அவளுடைய நெஞ்சில் பிறந்தது. அவளுடைய நெஞ்சில் துக்கம் நெஞ்சை அடைத்து கொண்டதும் இந்த அனுபவத்தால்தான். இதன் தொடர்ச்சி அடுத்த அத்தியாயத்தில். நன்றி.